அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் சரிதை தொடரிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது புதல்வர் ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். நேற்றைய தினம் இஸ்மாயில் நபியினுடைய வரலாற்றை, அவர்களை பற்றி குர்ஆன் எவ்வளவு போற்றி புகழ்ந்து பேசுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஃபபஷர்னாஹு பி இஸ்ஹாக் நபிய்யம் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் இஸ்ஹாக் நபியை பற்றி பெயர் கூறி குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பேசுகிறான். குறிப்பாக 37வது அத்தியாயத்தினுடைய 112 மற்றும் 113வது வசனங்கள் அவருடைய சிறப்பு இயல்புகளை பற்றி, தன்மைகளை பற்றி பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் இஸ்ஹாக் நபியை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப கண்ணியமானவர் அவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் புகழ்ந்திருக்காங்க. எப்படி சொன்னாங்கன்னா, யூசுப் நபியிலிருந்து சொன்னாங்க. யூசுப் நபி யார் தெரியுமா? கரீம், அவரே ஒரு கண்ணியத்திற்குரியவர். அவங்க அத்தா யார்? யாக்கூப், அவரும் கண்ணியமானவர், சிறப்பானவர். அவங்க அத்தா யார்? அத்தா இஸ்ஹாக், அவரும் சிறப்பிற்குரியவர். அவங்க அத்தா யார்? இப்ராஹிம். இப்படி நபிமார்களுடைய தொடரிலே கண்ணியமானவர், இவரும் கண்ணியமானவர், அவருடைய தகப்பனார், அவருடைய பாட்டனார், இன்னும் முப்பாட்டனார். இந்த வழி முழுக்கவே கண்ணியத்திற்குரிய வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 தொடரை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் ஹதரத் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபிக்கு எப்போ பிறந்தாங்க? கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டுது. 100 வயசை கிராஸ் பண்ணும்பொழுது இஸ்ஹாக் நபி பிறக்கிறாங்க. நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ட்ரிபிள் டிஜிட்டில் தான் இப்ராஹிம் நபிக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் இல்லையா? நம்ம வாழ்க்கை மொத்தமே டபுள் டிஜிட்டில் முடிய போகுது. நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாடினால் வயது என்பதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எப்பனாலும் தருவான். அதற்கு சரியான உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இஸ்ஹாக் நபியை கொடுத்தது. ஹாஜரா அம்மா வழியாக இஸ்மாயில் நபி பிறந்தாங்க. சாரா அம்மாவினுடைய வழியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. நான் ஏற்கனவே இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். இப்ராஹிம் நபியினுடைய முதல் துணைவி மனைவி சாரா அம்மா தான். 2வதாக கல்யாணம் பண்ணி கொண்டவங்க தான் ஹாஜரா அம்மா. சாரா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. வரலாற்றில் வருகிறது, சாரா அம்மாவுக்கே 90 வயசு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது சாரா அம்மாவுக்கு 90 வயது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 100 வயது. அல்லாஹு தாலா இன்னைக்கு ஓதணும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய அத்தியாயங்கள் ஓதப்பட்டுச்சு. அதில் ஒரு அத்தியாயம் இப்ராஹிம் ஒரு அத்தியாயம் முழுசாக ஓதப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதில் இப்ராஹிம் நபி தனக்கு வயோதிக காலத்திலே கிடைக்கப்பட்ட குழந்தைக்கு நன்றி செய்யும் பொருட்டு ஒரு துவா ஓதுறாங்க. அந்த துவா அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. என்னுடைய வயோதிக காலத்திலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாவே கொடுத்தியே, உனக்கே எல்லா புகழும். என் வயோதிக காலத்தை நீ கொடுத்த, நான் செஞ்ச துவாவெல்லாம் நீ கேட்டிருக்க, நீ கேட்காமலாம் இல்லை. இன்ன ரப்பி ஸமீஉத் துஆ. என் ரப்பு யார் தெரியுமா? நான் கேட்குற துவாவெல்லாம் அவன் காதால் கேட்டுட்டு இருக்கான். நான் நாவால் வைக்கக்கூடிய கோரிக்கையில் அவன் அல்லாஹ் காதால் கேட்குறான். கேட்டதுனால தான் அல்லாஹ் எனக்கு வயோதிக காலத்தில் பிள்ளைய கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ததாக இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா இப்ராஹிமிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான். இப்போ இஸ்மாயில் நபிக்கும் இஸ்ஹாக் நபிக்கும் சற்றேறக்குறைய ஒரு 14 வயசு டிஃப்ரெண்ட். 14 வயசு மூத்தவர் இஸ்மாயில், அதற்கு பின்னால் வந்த இளையவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக சாரா அம்மாவிற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இஸ்ஹாக்கு பிறக்க போறாரு அப்படின்ற சுப செய்தியை சொன்னா. முன்னாடியே கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புள்ள வரப்போகுது, கருத்தரிச்சு கன்ஃபார்ம் ஆன பின்னாடி தான் நமக்கு சந்தோஷமே சிரிப்பே வரும் இல்லையா? எல்லாம் டாக்டர்லாம் போய் செக்கப்லாம் பண்ணி முடிச்ச முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பாசிட்டிவ் தான், நமக்கு புள்ள உறுதி ஆயிடுச்சு அப்படின்ற நிகழ்ச்சி ஏற்படும் பொழுது தான் நமக்கு மகிழ்ச்சி வரும். இங்கே கருவே தரிக்கல, அல்லாஹ் மலக்குகள் மூலமாக சொல்லி விடுறான். யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு நேரடியாக மலக்குகள் வந்தார்கள்.
சாரா அம்மா இருந்தாங்க. இந்த இந்த வசனத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 11வது அத்தியாயத்திலே 69லிருந்து 73 வரை கிட்டத்தட்ட ஒரு 5 வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். அந்த மலக்குகளில் யார் வந்தா? குறிப்பாக ஜிப்ரீல் இருந்தார். அதில் உட்பட சில மலக்குகள் இருந்தாங்க. அவங்க எங்கே வந்தாங்க? ஏற்கனவே நம்ம லூத் நபியினுடைய வரலாறை படித்தோம், நம்ம கேட்டோம். அந்த ஊரை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் மனித ரூபத்தில் மலக்குகளை தான் அனுப்புனான். அந்த மலக்குகள் முதல்ல எங்கே வந்தாங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு தான் வந்தாங்க. வந்து முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, இஸ்ஹாக்குன்ற புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. பிறக்கிற புள்ள ஆணா பெண்ணா என்று கண்டறிவது இன்னைக்கு பெரிய குற்றச்செயல் இல்லையா? அதை தேடக்கூடாது, கண்டறியக்கூடாது, அது அப்படி சொல்லவும் கூடாது. ஆனால் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், உங்களுக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டான், பிறக்க போகிற புள்ள ஆம்பளை புள்ளன்னு சொல்லிட்டான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா காலு சலாமா. சுப செய்தியை கொண்டு வந்தார்கள் அந்த மலக்குமார்கள், சுப செய்தியை கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு புள்ள பிறக்க போகுது அப்படின்னு. அந்த சுப செய்தியை கேட்டு ஓரத்தில் நின்று அவங்க அம்மா, அதாவது சாரா அம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணைவியார், வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபضحكت فبشرناها بإسحاق. நமக்கு புள்ள பிறக்க போகுதுன்ற செய்தி தெரிஞ்ச உடனே அந்த புள்ளைய சுமக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வர்ற மாதிரி சந்தோஷம் யாரும் கிடையாது உலகத்தில் இல்லையா? கணவனுக்கும் அதில் பங்கு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. கணவனும் பிள்ளைக்கு தகப்பன்ற ஒரு கிரேடுக்கு மாற போறாரு, அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அதில் கூடுதல் சந்தோஷம் யாருக்கு? தாய்க்கா தகப்பனுக்கான தாய். அவள் சந்தோஷமா இருக்கிறனால தான் அந்த சிரமத்தை ஏற்றுக்கிறா இல்லையா? அவள் சந்தோஷப்பட்டதுனால தான் அந்த 10 மாத சிரமத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறான். ஏங்க, ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபாடு பட்டுட்டோன்னு சொன்னால், நமக்கு ஒரு விஷயம் லைத்து போச்சுன்னு சொன்னால் கஷ்டமாக தெரியாது, தெரியுமா? தெரியாது. நமக்கு ஒரு ஒரு காரியத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ஈடுபாடு அதிகமாக இருக்குது, ஆசை அதிகமாக இருக்குது, தேட்டம் அதிகமாக இருக்குது, அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் நம்ம சகிச்சுக்குவோம் இல்லையா? அப்போ பாருங்க, அதற்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போகிறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு யார் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா? சந்தோஷத்தில் அந்த அம்மா நிற்கிறாங்க, சாரா அம்மா. அல்லாஹ் இதை என்ன சொல்கிறான்? ஃபபஷர்னாஹா பிஇஸ்ஹாக், இஸ்ஹாக்கை கொண்டு நாம் சுப செய்தி சொன்னோம். வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக் மட்டும் இல்லை, இவருக்கு பின்னாடி யாக்கூப் வர போகிறாரு. உங்களுக்கு புள்ள, அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ள? இது நாள் வரை பொறுத்திருந்தீங்கல்ல, காத்திருந்தீங்கல்ல. இப்ராஹிமுக்கும் சாரா அம்மைக்கும் அல்லாஹ் பேசுகிறான், இது நாள் வரை காத்திருந்தீங்கல்ல, உங்களுக்கு நம்ம ஒரு பிள்ளையை தரப்போகிறோம், அவர் நபியாக்க போகிறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அதான் உங்கள் பேர பிள்ளை, அவருக்கு யாக்கூப்னு பேர், அவரும் நபியாக தான் இருப்பார் அப்படின்ற செய்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படியே அடுக்கடுக்காக அந்த வசனங்களிலே சொல்கிறான். ஆக ஹதரத் சாரா அம்மாவிற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கும் வயதினுடைய பிற்பகுதியிலே பிறக்கிறார் ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் புகழுகிறது. எப்படி நேற்று இஸ்மாயில் நபியை பற்றி ஒரு 5 சிறப்பு தன்மைகளை சொன்னோம், அவருக்கு எப்படி அல்லாஹ் தஆலா புகழுகிறான் என்று. இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான்? மிக நல்லவர் அப்படின்றான் அல்லாஹ், மிக மிக நல்லவர். இஸ்ஹாக்கை போன்ற ஒரு மனிதர் கிடையாது, அவ்வளவு சிறப்பானவர். சாலிஹ் அப்படிங்கிறான் அல்லாஹ். சாலிஹ் என்றாலே ரொம்ப நல்ல மனிதர் என்று பொருள். மினஸ் சாலிஹீன், நல்லோர்களில் கட்டுப்பட்டவர் அவர் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அன்பான சகோதரர்களே, ஒருவரை பார்த்து நல்லவர் என்று எதை வைத்து அடையாளம் காணுதல்? மார்க்க அதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கு அப்படின்னா, பெத்தவங்களுக்கு அவர்களுடைய துவாவை பெறுகிற விதத்திலே அவர் இருக்க வேண்டும், அது அவர் நல்லவர் என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு இறந்துட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார், ஆனால் 3 மட்டும் அவருக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குன்னாங்க. மௌத்தாயி கபூரில் போய் அடக்கப்பட்டாலும் 3 விஷயம் மட்டும் அவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். அவர் கபூரில் இருந்தாலும் சரி, மறுமை வரை வரும். அதில் ஒன்று முதல்ல என்ன? அவர் கற்ற பயனுள்ள கல்வி. அவர் படித்து அவரோட வச்சுருக்க மாட்டார், அதை பல பேருக்கு கடத்திருப்பார். அது செயின் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். அதை படித்தவங்க கேட்டவங்க அமல் செய்ய இவருக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றா. 2வது சொன்னாங்க சதகா ஜாரியா, நிரந்தரமான நன்மை, நிரந்தரமான தர்மம். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு வச்சாரு, அதனால் மக்களுக்கு பயன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மரத்தை நட்டி வச்சாரு, நிழல் கொடுக்குது, அதுலேருந்து பழங்களை மக்கள் சாப்பிட்றாங்க, உயிரினங்கள் சாப்பிடுது. போர் செட்டு போட்டு கொடுத்தாரு, தண்ணி ஏற்படுத்தி கொடுத்தாரு, குரானை வாங்கி வச்சாரு, பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாரு, அல்லது உதவி செஞ்சாரு. இது எல்லாம் ஜாரியா. அது இருக்கும் காலம் வரை நன்மை அவருக்கு போய் கொண்டே இருக்கும். 3வது ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறாங்க பாருங்க, வலதுன், ஒரு பிள்ளை அப்படி சொல்லலை, சாலிஹுன், நல்ல பிள்ளை,
எதுலஹு, அவருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை. அவர் இந்த இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி நினைத்து துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளை இருக்குத, மூத்தா போன பின்னாடி நம்ம கை கொடுக்கும், அது இருக்கும் பொழுதும் கை கொடுக்கும், மூத்தான பின்னாடியும் கை கொடுக்கும்ன்றான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒருவர் நல்லவர் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளங்கள் ரொம்ப முக்கியமானது பெற்றோருடைய துவாவை அவர் பெற்றிருப்பார். எனவே தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, கியாமத்து நாளைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குங்க, நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதை பற்றி தனியாக பேசணும். சிறிய அடையாளங்கள் என்று சிலது இருக்கிறது, பெரும் பெரும் அடையாளங்கள் என்று சிலது இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருது பாருங்க, இதா கானல் மக்னமு துவலன் வல் அமானத்து மக்னமன் வல் ஜகாத்து மக்ரமன் வதுல்லிம லிகைரி தீன். நிறைய ரசூலுல்லாஹ் அப்படியே அடுக்குறாங்க. என்னெல்லாம் அடுக்குறாங்க அப்படி மேலோட்டமாக சொல்கிறேன் பாருங்க. செல்வம் ஒரு சில மக்களிடத்தில் மட்டுமே சுற்றி சுற்றி வந்தால், அமானீதமாக ஒப்படைத்தப்பட்ட பொருள் அவருடைய சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தப்பட்டால், ஜக்காத் கடனாக நிர்ணயிக்கப்பட்டால், அதாவது ஜக்காத் காந்தி கணக்கில் கடன் மாதிரி எழுதப்படுது, அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டால், அல்லாவின் மார்க்கத்தை அல்லாவிற்காக வேண்டி அல்லாமல் வேறு காரியத்திற்காக வேண்டி படிக்கப்பட்டால், ஒரு மனிதர் தன்னுடைய முடிவுகள் மொத்தத்தையும் மனைவியின் சொல் கேட்டு மட்டுமே எடுத்தால், எல்லாத்தையும் கொண்டு அங்கே ஒப்படைச்சிட்டாரு, அம்மா சைன் பண்ணாதான் அங்கே எல்லாம் உத்தரவு, இங்கே எல்லாம் கதை நடக்கும், இல்லாட்டி ஒன்றும் நடக்காது, அந்த மாதிரி நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டால், மனிதர்களிலே பெற்ற தாயை அதாவது நிந்திக்கக்கூடியவர்கள் உருவாகினால், நண்பர்களை நெருக்கி வைத்துக் கொள்வார்கள், பெற்றவர்களை தூரம் தள்ளுவார்கள். நண்பனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான், ஆனால் பெற்றவங்களை அப்படி தள்ளி வச்சிருப்பான். உங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமாப்பா? என் ஃப்ரெண்ட்ஸை நான் கேட்டேன், அவங்களாம் இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்களுக்கு இதில் அனுபவம் கிடையாது, உங்களுக்கு இதில் விவரம் தெரியாது, இந்த காலத்துக்கு இது தகுந்த மாதிரி முடிவை இப்போது நண்பர்கள் சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருங்க. இப்படி நண்பர்கள் நெருக்கி வைக்கப்பட்டு பெற்றோர்கள் தூரமாக்கப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கன்னாங்க. இப்போ இந்த வரிசையில் பாருங்கள், பெற்றோர்கள் உதாசீனம் படுத்தப்படுவதை அல்லாஹ்வின் தூதர் கியாமத்தின் அடையாளன்றாங்க. பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுறத கியாமத்தினுடைய அடையாளங்களில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு மனுஷன் நல்லவன் ஆகிறதும் கெட்டவராகிறதும் பெற்றோர்களுடைய அந்த உயர்ந்த நினைப்பிலும் அவர்களுடைய துவாக்களிலாம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாருங்கள், இஸ்ஹாக் நபியை அல்லாஹ் ரொம்ப நல்லவர் என்கிறான். காரணம், அவர்களை பெற்றெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சிறப்பான பிள்ளையாக இருந்தார், மனமான பிள்ளையாக இருந்தார், அன்பையும் அக்கறையும் இப்ராஹிம் கொடுத்தார்கள், மரியாதையையும் கண்ணியத்தையும் உயர்ந்த மதிப்பையும் தன் தகப்பனாருக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தார்கள். ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், அவ்வளோதான், முடிஞ்சு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா புரிஞ்சுட்டா போதும். நாம் எப்படி கொடுக்குறோமோ அது நமக்கு அப்படி திருப்பி ரிப்பீட் ஆகும். நம்ம அத்தாவை பெற்றவங்களை மதித்து அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள கண்ணியமாக நம்ம வச்சு காத்திருந்தோம்னா நமக்கு வருங்கள்ல பிள்ளைங்க நம்மளை அப்படி காக்கும், நம்மளும் நல்லபடியாக வச்சுக்கோம், அவ்வளோதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரியவங்க ஆவீங்கல்ல, உங்களுக்கு நிற வந்துருமல்ல, உங்களுக்கு கூன் விழுந்துருமல்ல, அப்போ உங்களை கண்ணியப்படுத்த மரியாதை செய்ய அல்லாஹ் சில பேரை ஏற்படுத்துவான். ஏன்? நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுது உங்கள் காலத்தில் இருந்த பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை செஞ்சீங்க, அதனால் இப்போ நீங்கள் வயசாகி போயிட்டீங்க, முதியவர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மரியாதை செய்யறதுக்குன்னு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவான். நாங்கள் சொல்லலாம் இதான். அப்போ இஸ்ஹாக் நபி தன்னுடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு கொடுத்த மரியாதையினாலே அல்லாஹ் அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ரொம்ப மரியாதையான பிள்ளைகளாக மாற்றி கொடுத்து விட்டார். இஸ்ஹாக் நபி எப்படி தன்னுடைய தகப்பனார் இருந்தாங்களோ அதுக்கு அப்படி அச்சு அசல் பெறலாம தங்களுடைய பிள்ளைகள் அவர்களிடத்தில் நடந்து கொண்டதாக வரலாற்றிலே வருகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 40 வயதில் தான் திருமணம் முடித்தார்கள். அவர்கள் மணமுடித்த பெண்ணின் பெயர் ரிஃப்கா. இவர்களுக்கும் இடையிலே கல்யாணம் முடிஞ்சு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஆனால் நம்பிக்கை தளரலை. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டே இருந்தாங்க. அல்லாஹ் ஒரே சூழலே 2 பிள்ளையை கொடுத்தான். அல்லாஹ் பாருங்க, ஒரே சூழில் 2 பிள்ளை, இரட்டை குழந்தை, 2 பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையின் முதல் பிள்ளைக்கு பெயர் ஈஸ் என்று பெயர் வைத்தார்கள். 2வது பிள்ளை யாக்கூப். இஸ்ஹாக்குக்கு பிறக்கிறார் யாக்கூப். 2 பிள்ளை. பொதுவாகவே ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அப்பா செல்லம் ஒன்று இருக்கும், அம்மா செல்லம் ஒன்று இருக்கும். இது இயல்பு தானே, எல்லா வீட்லையும் இருக்கிறது தான். நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அப்படிலாம் இல்லைங்கன்ற மாதிரி தெரியுது, எல்லா வீடுகளும் இருக்கும் இல்லையா? இப்போ ஈஸ்ன்ற முதல் பிள்ளை இருக்காரு, அப்பா செல்லம், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய செல்லம்.
யாக்கூப் இருக்கிறாரே அம்மா செல்லம் சாரா, அதாவது ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலி இஸ்லாமுடைய மகளார், இஸ்ஹாக் அலி இஸ்லாமுடைய மனைவியினுடைய செல்லம் இல்லையா. இப்போ 2 பிள்ளை பிறந்துருச்சு. பிறந்த பின்னாடி இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அந்த பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க 2 பிள்ளைகளையும். ஒரு கட்டத்தில் இஸ்ஹாக் நபிக்கு பார்வை போயிருது. ஒரு வயோதிகத்தினுடைய நெருக்கத்தில் வரும் பொழுது அவங்களுடைய பார்வை பறி போயிருது. இப்போ பார்வை பறிபோன பின்னாடி இந்த 2 பிள்ளைங்களுமே, இஸ்ஹாக் நபியுடைய 2 பிள்ளைங்களுமே ரொம்ப அன்பா அக்கறையாக அந்த தகப்பனாரை பார்த்துக்கிறாங்க, தாயாரை பார்த்துக்கிறாங்க. பார்வை இருக்குதே ரொம்ப முக்கியமானதுங்க. அல்லாஹ் நமக்கு கண்ணை பார்வை கொடுத்துக்கிறானே, உலகத்தில் கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இல்லையா. எனவே தான் அல்லாஹ்வுடைய அருளை நாளைக்கு எடுத்து வைக்கப்படுமா, எடுத்து வச்சு நீங்கள் உலகத்தில் செஞ்ச நன்மையெல்லாம் ஒரு தட்டில் வைங்க, நான் கொடுத்த அந்த 2 கண்ணை மட்டும் எடுத்து இன்னொரு தட்டில் வைங்கன்னு சொன்னால் கண்ணினுடைய அருள் தான் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குமா. உலகத்தில் காலத்துக்கும் நம்ம நன்மை செஞ்சுருந்தாலும் அந்த நன்மையெல்லாம் தூக்கி அடிச்சிடும் கண்ணுங்கிற பாக்கியம் இல்லையா. கண்ணில்லாத எத்தனையோ நபர்களுக்கு உலகமே குருடு தானே, உலகமே இருள் தானே. ஒரு நாள் இருளிலே சிக்கி தவித்து விட்டால் நமக்கு என்ன ஆகுது, கந்தலாகி போயிருது இல்லையா. ஆனால் கண் பார்வையற்றவர்களுக்கு மொத்த உலகமே இருள் தான். இப்போ இஸ்ஹாக் நபிக்கு பார்வை பறி போயிடுச்சு. ஆனாலும் இது நாள் வரை தன்னுடைய தகப்பனார் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பராமரிச்சதுனால அந்த நன்றி உணர்வோடு அந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய மரியாதையோடு அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் இஸ்ஹாக் நபிக்கு வேட்டையாடி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. தனக்கு பிடிச்சமான பிள்ளை ஈஸை கூப்பிட்டு வாப்பா, நீ தான் வேட்டை நல்லா ஆடுவியே, போய் எதையாவது வேட்டையாடி கொண்டு வா, கொண்டு வந்து சமைச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அம்மா இருக்காங்களே, இஸ்ஹாக் நபியினுடைய துணைவியார் அந்த ரிஃப்கா என்கின்ற பெண்மணி, அவங்களுக்கு பிடிச்சமான பிள்ளை யாக்கூப் 2வது பிள்ளை. அவங்க சொன்னாங்க, வாப்பா எனக்கு ஆட்டு இறைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, நீ போய் ஆடை பிடிச்சிட்டு வந்து அறுத்து ஆட்டு இறைச்சி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒன்று சொன்னாங்க. நீ முதல்ல வந்துட்டேன்னு சொன்னால் உங்கள் அப்பா உனக்காண்டி துவா செய்வார். நீ ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா உங்கள் அத்தாவுடைய துவாவை நீ பெற்றுக்கொள்ளலாம். அதாவதுங்க, நல்ல விஷயத்தை மோட்டிவ் பண்ணும் பொழுது தகப்பனாருடைய கண்ணியத்தை எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகளில் தகப்பனாருடைய இமேஜை யார் உடைக்கிறாருன்னா தாய் தான் உடைக்குது. உங்கள் அப்பாட்டையே கேட்ட அந்த மனுஷனுக்கு ஏதாவது தெரியுமா, அவருக்கு ஏதாவது தெரியுமா, அவர்கிட்ட போய் நீ கேட்குறியடா நீ. அவர் எந்த காலத்தில் உள்ளவர், நீ எந்த காலத்தில் உள்ள பையன் நீ. தாய்மார்கள் தான் தகப்பனாருடைய இமேஜை உடைக்கிறாங்க. ஆனால் நபிமார்களின் சரிதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடம் பாருங்க, தாய் அப்பாவுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுக்குது. உங்கள் அப்பாவுடைய துவா ரொம்ப முக்கியம்பா, நீ சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு அதைத்தாரேன் இதைத்தாரேன்னு சொல்லாமல் உங்கள் அப்பா துவா செய்வார் உனக்காண்டி, நீ ஓடிப்பாய சீக்கிரம் வாயேன்னு சொல்கிறாங்க. இப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் சின்ன பிள்ளை தானே, போகிறாங்க, போய் வேட்டையாடி வேகமாக கொண்டு அண்ணனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுறாரு. யாக்கூப் நபி அண்ணனுக்கு முன்னாடி வந்துடுறாரு. இப்போ தான் இஸ்ஹாக்குக்கு பார்வை தெரியலையே, பார்வை பறி போயிடுச்சு. கொண்டு வந்து சமைச்சு முதல்ல அத்தாவுக்கு வைக்கிறார். அத்தாவுக்கு வச்ச உடனே அந்த மனத்தில், பாப்பா நீ யாருன்னு கேட்குறாங்க. இஸ்ஹாக் உங்கள் பையன்தான் அப்படிங்காரு. பொதுவான வார்த்தை, உங்கள் பையன்தான். யாக்கூப்னு ஈஸுன்னு சொல்லலை, நான் உங்கள் பையன். குரலை பார்த்தா யாக்கூப் மாதிரி இருக்குதே, ஈஸு மாதிரி தெரியலையே. ஆமாம் யாக்கூப் தான். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஜ்ரத் யாக்கூப் அலை இஸ்லாமுக்காக தகப்பனார் இஸ்ஹாக் அலை இஸ்லாம் துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா இருக்குது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே பலிக்கும், மாற்றமே இல்லை. அதனால தான் நல்ல வார்த்தைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பேசணும். முசீபத்து போ, எஞ்சி தொலை, அதில் போவ இதில் போவ திட்டக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும். எந்த நேரத்தில் பெற்றோர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது. பாருங்க, இஸ்ஹாக் நபிக்கு உணவை வச்ச உடனே அதில் மனமகிழ்ச்சி ஏற்பட்டு உடனே தன்னுடைய மகனார் யாக்கூபுக்காண்டி துவா செய்கிறாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையிலே நீ எதையெல்லாம் கொடுப்பாயோ அதில் எல்லாவற்றிலும் சிறந்ததை கொடு. அடுத்து சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த யாக்கூபுக்கு சிறந்த மதிப்பை கொடு, மக்களுக்கு மத்தியில் சிறந்த கண்ணியத்தை கொடு, இவருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்திலே, இவருக்கு நீ கொடுக்கக்கூடிய பிள்ளைகளிலே பறக்கச் செஞ்சிரு. நீ என்னென்னலாம் வாழ்வாதாரம் இவருக்கு நீ கொடுக்க போறியோ அதே மாதிரி இவருக்கு எத்தனை புள்ள நீயத்து வச்சிருக்கிறியோ, நீ உறுதிப்படுத்திருக்கிறியோ அதில் எல்லாத்தையும் நீ பறக்கச் செஞ்சிரு. யா அல்லாஹ், இவர் ஒரு மிக பிரம்மாண்டமான சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நபராக நீ மாற்றிவிடு அப்படின்னு இஸ்ஹாக் நபி துவா செஞ்சாங்க. ஒன்றும் இல்லை, சாப்பாட்டை கொண்டு வச்சிருக்காரு முன்னாடி, அவ்வளோதான். அப்பாவுடைய துவா வாங்கணுன்ற எண்ணத்தில் அம்மா சொல்லு கேட்டு இந்த காரியத்தை செஞ்ச உடனே அப்படியே இஸ்ஹாக் நபி அடுத்தடுத்து துவா செய்கிறாங்க.
வரலாற்றிலே பார்க்கிறோம் அதிகமான பிள்ளைகளை பெற்றவர் ஹஸரத் இசாக் நபியினுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் அடுத்து பார்ப்பீங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் யாக்கூப் நபியுடைய வரலாறு படிக்கும்போது யாக்கூப் நபிக்கு எத்தனை பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளை தான் யூசுப் நபி. அந்த வரலாறு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சமுதாயத்தினுடைய தலைவராக யாக்கூபை அல்லாஹ் மாற்றிட்டான். நீங்கள் குரானில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். பனு இஸ்ராயில் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது. 15வது ஜுஸ்னுடைய துவக்கம் அதுதான். பனு இஸ்ராயில்னா இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் அர்த்தம். யார் இஸ்ரவேல்? இஸ்ரவேல்னா யார்? யாக்கூப் தான் இஸ்ரவேல். யாக்கூபினுடைய இன்னொரு பேர் இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இஸ்ராயில்னா நீங்கள் அங்கே போயிடாதீங்க, மலக்குள் மௌத்துல போயிடாதீங்க. இஸ்ரவேலர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா யாருன்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு பொருள் அதற்கு. இப்போ யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். இவர் பெத்த பிள்ளைகளுக்கு பேர் தான் பனு இஸ்ரவேலர்கள். இந்த பனு இஸ்ரவேலர்கள்ன்ற கூட்டத்தில் தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. இந்த எல்லா நபிமார்களுக்கும் டைரக்டான கனெக்ஷன் யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து யார் கொடுத்தது? இஸ்ஹாக் என்கின்ற அந்த உயர்தரமான தகப்பனாருடைய துவா தான் அவருக்கு கொடுத்தது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். குகையில் போய் அடைஞ்சிக்கிட்டாங்க 3 பேர், வெளியே வர முடியலை, என்ன செய்யலாம், 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நல்ல விஷயத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். நல்ல செஞ்ச ஒருத்தர் சொன்னார், யா அல்லாஹ், 3 பேர் 3 சொன்னாங்க. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவனை நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு நாள் நான் ஆடு மேய்க்கிறதுக்கு போனேன், பால் கறக்க போனேன், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. பார்த்தா எங்கள் அத்தா அம்மா தூங்கி போட்டாங்க. ஆனால் என் பிள்ளைகளெல்லாம் அழுகுதுங்க பசியில். எனக்கு மனசு என்னென்னா எங்கள் அத்தா அம்மாவுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நான் நின்ன விடிய காலம் ஆயிடுச்சு. மறுநாள் எங்கள் அத்தா அம்மா எந்திரிச்ச உடனே முதல்ல அவங்களுக்கு அதை கொடுத்து குடிக்க வச்சுட்டு தான் அழுது பசியில் தூங்கி போனால் என் பிள்ளைகளுக்கு அடுத்து கொடுத்தேன். இது வேற பெருமைக்காக வேண்டிய பேருக்காண்டி அல்ல, தாய் தகப்பனுக்கு முதலாவதாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு. இதை நான் உனக்காண்டி தான் செஞ்சேன். நீ இதை பொருந்திக்கிட்டா இந்த கதவை திறந்து விடுனார். அல்லாஹ்விடத்தில் அவர் துவா செய்தார். அல்லாஹ் உடனே திறந்தார் இல்லையா? இப்போ தாய் தகப்பனாருடைய துவா எவ்வளோ வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறதுக்கு இஸ்ஹாக் நபியினுடைய துவாவும் அதற்கு பிறகு வரக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரம்மாண்டமான வாழ்க்கையும் நமக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது. ஆக இப்படியான சிறப்புமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வினுடைய கடைசிக்கு நகர்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கும் எல்லாருக்கும் வருவதை போன்று மரணம் வருகிறது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தொடங்குகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் அதை தொட்டெடுக்கக்கூடிய யூசுப் நபியினுடைய சுவாரஸ்யமான கதைகளும் வரலாறும் என்ன சொல்கிறது என்பதை வரக்கூடிய நாட்களிலே விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிமார்களின் சரிதையை கேட்பதின் வழியாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. அவர்களை போன்று திடமான நம்பிக்கை உள்ளவர்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌம கதீன் அன்னதாஇ ஃபர்தி ரமதான